எபிசோட் 40 பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகுறப்போவே அதான் அந்த மசாலா பாக்கெட் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராடக்ட் லான்ச் நடக்குது. நம்ம ரியா வந்து அதில அந்த ப்ராடக்ட்ட பத்தி எல்லாம் பேசுறாங்க. நம்ம நெடுமாறன் தான் பார்த்தீங்கன்னா, ரிப்பன் எல்லாம் இது பண்ணி அவர் தான் வந்து அந்த ப்ராடக்ட்டே லான்ச் பண்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம குலோத்துங்கன் வந்து ரகுட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது நம்ம ரகு சொல்றாரு, "ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. எனக்கு எக்ஸாக்ட்டா என்னால வந்து அத புரிஞ்சுக்கவே முடியல. ஸோ நீ கடைசியா எப்ப பார்த்த?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஒரு 1 வீக் நான் வந்து ஊருக்கு போறேன். என்னோட வேலை முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனவன் தான் திரும்ப வரவே இல்ல. அண்ட் அதுக்கப்புறமா தான் இவன் காசு எடுத்துட்டு ஓடிட்டான்ற மாரி ஒரு மேட்டர் என் காதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாரு. யாரு உனக்கு அவன் காசு எடுத்துட்டு ஓடிட்டான்றத சொன்னது அப்படின்னு கேட்கிறப்போ, இவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. பட் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. குலோத்துங்கனும் அங்கிருந்து வேற ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. பட் நம்ம ரகுவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவனுக்கு வேற ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி எனக்கு பயமா இருக்குன்றத அவர் சொல்லுவாரு. ஸோ கண்டிப்பா அவர் வந்து இத வந்து சீக்கிரமே கண்டுபிடிச்சுருவாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷுங்க வெற்றிக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவர் கட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஐஷு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்களால வந்து எதையுமே வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஸோ அந்த கடையில தான் அவர் இருக்கிறாரு வெற்றி இவங்க கால் வரப்போ. ஸோ அந்த கடையில வந்து சாப்பிட வந்தவங்க வந்து பேசிக்கிறாங்க. அந்த மாஸ்க்ல பாத்தியா வந்து என்னன்னு தெரியல சடனா பதறி போயிட்டு பாடுறத நிறுத்திட்டு போயிட்டாங்க. இதுனா ஒரே மீம்ஸா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வெற்றி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரம்யா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பர்ச்சேஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து வெற்றிக்கு பிடிக்கல இருந்தாலும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ கேக் ஆர்டர் பண்றது அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா ஆப்போசிட்ல அப்படியே கரெக்டா ஐஷு நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வெற்றி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. பட் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம அங்கிருந்து போயிடுறாரு. அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு நிமிஷம் அந்த பாஸ் பண்ணிட்டு வெற்றியும் ஐஷும் 2 பேரும் பார்த்துப்பாங்க ஆப்போசிட்ல இருந்து. அவ்வளோ நல்லா இருக்குங்க. 2 பேரோட ஆக்டிங்குமே அல்டிமேட்டா இருந்தது. அந்த ஃபீல் அப்படியே நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க. அண்ட் நம்ம ரம்யா அண்ட் வெற்றியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க பர்ச்சேஸ்லாம் போறப்போ அந்த ரம்யா வந்து அந்த பாண்டிங்கும் ஓரளவுக்கு அந்த டாம் அண்ட் ஜெர்ரி பாண்டிங் மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது அந்த கேக் இது பண்றப்போ கூட வந்து இவங்க கலாய்ப்பாங்க. கலாய்ச்சதுக்கு வந்து நம்ம வெற்றி மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடும். ஹலோ கலாய்க்கிறதுக்குலாம் வந்து மூஞ்சி இப்படி வச்சுக்க கூடாது. எனக்குலாம் உன்னை ஸ்டார்டிங்ல பிடிக்கவே இல்லை தெரியுமா? அப்போ இப்போ எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு பேசுறது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த கேக்ல நேம் எழுதுறப்போ கூட எனக்கே என் பேரை வந்து பர்த்டே கேக்ல எழுத கூச்சமா இருக்குது. கொஞ்சம் நீ எழுது அப்படின்னுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அதில் ஓனர் மேடம் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுப்பாரு. அண்ட் கடைக்கு ஷாப்பிங் போறப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே சரி இது என்னோட பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் அவங்க வாங்கி கொடுக்கறது. அண்ட் இவங்க ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு எது நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இவர் வந்து அதை செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரையுமே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு பாண்டிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஷாப்பிங் டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஐஷோட டின்னர் போனப்போ ஒரு ஷர்ட் வாங்கியிருப்பார் தெரியுமா? அந்த ஷர்ட் அங்கே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வருது. அவர் ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வேணி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷு கிட்ட போயிட்டு என்னதான் வந்து வெற்றிக்கு கோவம் இருந்தாலும் அதை நீ தான் பண்ணியான்னு ஒரு வாட்டி உங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல. இதுதான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையா? இவ்வளவுதான் அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான். எல்லாரும் முன்னாடி நான் தான் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மேல எப்படி அவனுக்கு டவுட் வரும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் பிரச்சனைனா அதை பேசி தீக்கணும். இதே மாதிரி வந்து மூஞ்ச திருப்பிட்டு போறதெல்லாம் நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வேணி சொல்லுவாங்க. அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து அங்க கேக் கட்டிங்லாம் நடக்குது அவங்க கடைக்கு பக்கத்துல. நம்ம ஐஷு வந்து கால் பண்ணி இவர் வந்து பேசவே மாட்டேங்கிறாருன்னு நேரா கிளம்பி அந்த கடைக்கு வந்து போறாங்க. அண்ட் ஒரு வழியா வெற்றி கிட்ட வந்து ஓப்பனா சொல்லிடுறாங்க. அதாவது இந்த வீடியோவை நான் எடுக்கல. அது விக்கி தான் வந்து பிளான் பண்ணி எடுத்தான். உனக்கே அது புரியும்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து ஏன் தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிற. இது ஏன் தப்பு கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நம்ம வெற்றி சரிங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு. ஐஷுக்கு செம கோவம் வருது. இப்போ என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஓகேங்க எனக்கும் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் உங்க கூட இருந்தப்போலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பட் நான் வந்து ரூம் சர்வீஸ் நீங்க வந்து கிச்சனு யார் யார் எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். எனக்கு ஒரு வேலை போயிடுச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயத்தை நான் இப்பதான் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ கடன் இருக்கு. என் வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் நான் பாத்துக்கணும். நான் பாட்டுக்கு அலட்சியமா இருந்தேன்னா இப்ப என் குடும்பம் வந்து நடுத்தெருக்கு வந்துடும். நான் அதுக்கெல்லாம் என்ன பண்றது? என்னை நம்பி இருக்கவங்கள நான் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. உங்களோட நான் ஹாப்பியா தான் இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு இது போதும். இதோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெற்றி அங்கிருந்து போயிடுறாருங்க. ஐஷு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ வந்து தாங்கிக்கவே முடியல. அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டு ரோட்ல நடுவுல வண்டியை நிறுத்திட்டு அவங்க உட்காந்து பயங்கரமா அழுகுறாங்க. பார்க்கறதுக்கே சமபாவமா இருந்தது. இது போக பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நம்ம ரகு வந்து நெடுமாறனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. கேஷுவலா அந்த ப்ராடக்ட் லான்ச்சை பத்தி எல்லாம் பேசிட்டு நான் ஏன் தெரியுமா வெற்றியை டிஸ்மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனை சொல்லிடுவாரு. அவர் தான் வந்து சிதம்பரமோட பையன் அப்படின்னு. நம்ம நெடுமாறனுக்கு ஒன்னும் பேசவே வரல. உளருவாரு அப்படியே ஸ்டக் ஆவாரு. ஆனா அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுக்குவாரு. வெளியே காட்டாத மாதிரி அப்பதான் தெரிஞ்சு ஷாக் ஆன மாதிரியான ரியாக்ஷன்லாம் மெயின்டைன் பண்ணிப்பாரு. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுவாரு. இந்த மனுஷன் எப்படி இவ்வளவு பிரஷரை தாங்கிட்டு இருக்கிறாருன்னு தாங்க எனக்கு தெரியல. ஏன்னா வாரம் வாரம் பாத்தீங்கன்னா இடி மேல இடியா அவருக்கு விழுந்துட்டே இருக்குது. ஸோ அவ்வளவுதாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடுமே நம்ம ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டோம். நம்ம வெற்றி அண்ட் ஐஷு இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனையை பாக்குறப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.